நீங்க மகாலட்சுமியை பாத்தீங்களா? பேசினீங்களா? கௌதம், நாங்க ஆன் தி வேல இருக்கோம் கௌதம். நாங்க இன்னும் ஸ்வேதா இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகல. ஓ, இன்னும் ரீச் ஆகலையா? ஏன்னா அது நாங்க பைக்கு இல்ல கார் 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 பஞ்சர். ஸ்டெப்னி மாத்தினதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாம மகாலட்சுமிய பார்க்க போலாம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானும் அண்ணனும் கிளம்பி வரோம். பாட்டி, அந்த கௌதமும் மாதவனும் கூட வரேன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னவா செய்யலாம்? ஹலோ பூமிகா. ஹலோ. போனை என்கிட்ட கூட, நான் பேசுறேன். போன கொடு. ஐயோ, கௌதம் தம்பி, நான் கண்மணி ஆண்டி பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல ஸ்வேதா இருக்கிற ஊருக்கு போய் அவளை பார்த்து பேசி கூட்டிட்டு உடனே ரிட்டர்ன் ஆயிடுவோம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி அலைஞ்சுக்கிட்டு? நீங்க அங்க இருந்து கிளம்பி இங்க வரதுக்குள்ள நாங்க அங்கேயே வந்துடுவோம். சரி, ஓகே ஆண்டி. அப்ப நாங்க வரல, நீங்களே கூட்டிட்டு வந்துருங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அவங்களே உன் மகாலட்சுமியை அழைச்சிட்டு வந்துடுறாங்களா? நான் பேசுறேன். போன் கொடு, போன் கொடு. நான் மாதவன் பேசுறேன். யாரு? மாதவன். ஐயோ, சொல்லுங்க. ஹைட் 5 feet 7 inches, weight 80 kg, chest expanded condition 44 inches, normal condition 40 inch, முகம் சகப்பு, முடி கருப்பு, உள்ளம் வெள்ளை, நல்ல புள்ள. எனக்கு பிடிச்சது மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்குமா? அத நீங்களே நேர்ல வந்து மகாலட்சுமி கிட்ட கேளுங்க தம்பி. எங்க வரணும்? அட்ரஸ் கேட்கலாண்டி. என்ன சொல்ல போற? எதையாவது சொல்லுமா? நம்பர் 174, பாரதியார் தெரு, கொட்டிவாக்கம். அது எங்க வீட்டு அட்ரஸ். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 54, தனலட்சுமி காலனி, வடபழனி. சரி சரி, அப்போ நான் வீட்டுக்கே வந்து மகாலட்சுமிய நேர்ல பார்த்து கேக்குறேன். சரி சரி, கேளுங்க தம்பி. ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா மகாலட்சுமியை பார்க்க வரேன்னு சொல்றான். வந்தா எந்த மகாலட்சுமியை காட்டுறது? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? சரி சரி, வாங்க போலாம். இந்த போன புடி. காலையில இருந்து எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அந்த டிரைவர் சொன்ன இடத்துலயும் பார்த்தாச்சு. இருட்ட வேற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த ஸ்வேதா கிடைச்ச பாடு இல்ல. ஆமாம்மா, அந்த ஸ்வேதா கிடைச்சாதான் என் கல்யாணம்மா. கௌதம் கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுமா. ஐயோ, 2 பேரும் புலம்புறத கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நம்ம வீட்ல போய் இறங்கும் போது ஸ்வேதா நம்ம வீட்ல தான் இருப்பா. எப்படி பாட்டி சொல்ற? ஸ்வேதா சின்ன பிள்ளையில இருந்து நாம வளர்த்த பொண்ணுடி. அவளுக்கு நம்மளை விட்டு ஆந்திராவுக்கு பிரிஞ்சு போக மனசு இல்லாமதான் லாரியில இருந்து பாதியில இறங்கிருப்பா. நம்ம வீட்டுக்கு தான் ஓடி வந்திருப்பா பாரேன். பாட்டி, நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துட்டா நான் உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்றேன் பாட்டி. பார்க்கலாம் பார்க்கலாம்.
என்ன பூமிகா, ஸ்வேதா வந்து நம்ம வீட்டு வாசல்ல இருப்பான்னு பார்த்தா இந்த மாதவன் வந்திருக்காரு. ஆமாமா, கேள்வி மேல கேள்வியா நம்மள கேட்க போறான். சரி வாமா போலாம். அத்தை, ஏதாவது பேசுங்க. தம்பி, ஆ? யாரு நீங்க? என்ன தம்பி, எங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு எங்களையே யாருன்னு கேக்குறீங்க? இது உங்க வீடா? இல்ல, ஸ்வேதா வீடு. ஸ்வேதா எங்க வீட்டுல தான் தம்பி இருக்கா. நாங்க தான் அவளை பாத்துக்கிறோம். ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணு. அப்படியா? சரி, ஸ்வேதா எங்க? அவளை நான் பார்க்கணும். ஸ்வேதா எங்கன்னு சொல்லுங்க. ஸ்வேதா அது வீட்டுக்குள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். இதுதான் ஸ்வேதா வீடா? ஆ, நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஸ்வேதா எங்க? ஆ, உட்காருங்க நீங்க தம்பி, உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். ஸ்வேதா எங்க? இந்தா. தாகமா இருப்பீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டேன். ஸ்வேதா எங்க? ஐயையோ. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆ? ஆ, சரி சரி. அமைதியா ஆயிட்டேன். ஸ்வேதா எங்க? ஐயோ, என்னடி இவன்? நம்ம எவ்வளவுதான் டைவர்ட் பண்ணாலும் டைவர்ட் ஆகாம ஸ்வேதா எங்க ஸ்வேதா எங்கன்னு கேள்வியா கேட்டு கொள்றோம். ஐயோ அத்தை, எப்படியாவது இவரை சமாளிங்க. ம், 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 சமாளிக்கிறேன். தம்பி, ஆ? ஸ்வேதா வீட்ல இல்ல. நாளைக்கு காலையில தான் வருவா. ஆ, அப்படியா? ஆமா. நாளைக்கு காலையில தான் ஸ்வேதா ஆ, வருவாளா? ஆ. ஆமா. அப்போ சரி. அப்பாடி. ஐயோ, அப்பாடா, நல்ல வேலை அத்தை, நீங்க சொன்னதை கேட்டு மாதவன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஐயோ, என்ன இது? நீங்க இப்படி வாங்க. ஏன்? வாங்க. ஸ்வேதா காலையில வந்துருவா இல்ல? ஆ, ஆ, ஆ. சரி. எனக்கு தூக்கம் வருது. ஸ்வேதா வர வரைக்கும் நான் தூங்குறேன். என்னம்மா? ஸ்வேதா வந்த உடனே என்ன எழுப்பி விடுங்க. அம்மா, என்னம்மா இது? என்னம்மா இவன் நடு வீட்ல வந்து படுத்துக்கிட்டா? இப்போ என்னம்மா பண்றது? இங்க வா அத்தை, வாங்க வா. என்னம்மா? நீ கௌதமுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. கௌதம்கா? ஆ, என்னம்மா பயத்துல உனக்கு புத்தி குழம்பி போச்சா? கௌதம் இங்க வந்தானா அவனும் ஸ்வேதா எங்கன்னு தான் கேட்பான். என்ன சொல்லி சமாளிப்ப? ஏய், அதை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாண்டி. மாதவன் எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. நீ முதல்ல ஃபோன் பண்ணு. ஆமா பூமிகா, முழு புத்தி உள்ளவனை சமாளிச்சிடலாம். அரை புத்தி உள்ளவனை எப்படி சமாளிக்கிறது? நீ கௌதமா வர சொல்லு. சரி. ஹலோ பூமிகா, என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆம், உங்க அண்ணன் எங்க கௌதம்? எங்க அண்ணன் மேல ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரு. ஏன்? தூங்கி கிழிச்சான். கௌதம், உன் அண்ணன் ரூம்ல இருக்காரான்னு முதல்ல போய் பாரு.
சரி லைன்ல இரு, நான் போய் பார்க்கறேன். மேடி, பூமிகா, எங்க அண்ணன் அவர் ரூம்ல காணோமே. எப்படி இருப்பாரு? உங்க அண்ணன் தான் எங்க வீட்ல இருக்காரு. என்ன, எங்க அண்ணன் உங்க வீட்ல இருக்காரா? ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா கௌதம், உங்க அண்ணன் எங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இங்க வா. சாரி சாரி சாரி. நான் இப்பவே கிளம்பி உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, நான் வரேன். பாய். சீக்கிரம் வா. அண்ணா பூமிகா வீட்டுக்கு போன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எப்படியாவது யாருக்கும் தெரியாம அண்ணனை திரும்ப கூட்டிட்டு வரணும். அம்மா, கௌதம் வரேன்னு சொல்றான். ஆ, நான் அவனை ரிசீவ் பண்ண வாசலுக்கு போறேன். நீங்க 2 பேரும் மாதவன் கூட இருங்க. நாங்களா? வேணாண்டி, நாங்க இங்கே இருக்கோம். பயப்படாதம்மா, போய் பக்கத்துல இரு. அப்புறம் இவனும் ஓடி போயிட போறான். வாங்க பாத்துக்கோங்க. நம்ம எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டு எப்படி நிம்மதியா தூங்குறாரு பாருங்க அத்தை. என்ன கடிச்சிட்டு நீ எங்க இருக்கியா? நான் கடிச்சுனா? ம். என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ அம்மா, தம்பி, அத்தை, அத்தை அடிக்கிறாரு பாருங்க அத்தை. இங்க இருக்கியா? அத்தை, அவங்க வந்து அடிக்காத. அத்தை, ஐயோ, அவங்களை அடிக்காதப்பா, பாவம் வயசானவங்க. நோடாதியா கொசு. அத்தை, ஐயோ, அத்தை, கண்மணி, கண்மணி. ஐயோ, வேண்டாப்பா, அவரை விட்டுடு. ஐயோ. ஐயோ இவன் இந்தடி அடிக்கிறானே. கொசு போயிடுச்சு. அண்ணன் எங்க வா பூமிகா? கௌதம், சீக்கிரம் வா. கொசு போயிடுச்சு. கொசு போயிடுச்சு. 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 மேடி, பாத்தீங்களா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஸ்வேதாவை பார்க்க வந்தேன். ஸ்வேதா காலையில தான் வரும்னு சொன்னாங்க. அதான் இங்கேயே தங்கிட்டு பார்த்துட்டு போலான்னு இருந்தேன். ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. பூமிகா, அண்ணன் ஸ்வேதா காலையில வரும்னு சொல்றான். அப்போ ஸ்வேதாவை நீங்க கூட்டிட்டு வரலையா? ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன பூமிகா பேசாம நிக்கிற? நீ போன்ல என்கிட்ட என்ன சொன்ன? இன்னும் 10 மினிட்ஸ்ல ஸ்வேதாவை போய் பாத்துருவோம். உடனே ஸ்வேதாவை எங்க கூட கூட்டு கிளம்பிடுவோம் தானே சொன்ன? என்ன பூமிகா பதில் சொல்ல மாட்டேங்கிற? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிரு கௌதம், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். உங்க குடும்பத்துல இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, இங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, பேரு கூட ஸ்வேதா. ஆமாமா, ஸ்வேதா. ஸ்வேதா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணத்தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். தரகர் வந்து சொல்லும்போது அவரு உங்க அண்ணனுக்கு தான் ஸ்வேதாவை பொண்ணு கேட்டு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஸ்வேதா கிட்ட உங்க அண்ணனை பத்தி சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அப்போ ஸ்வேதா முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பூமிகா சொல்ற? அப்ப ஸ்வேதா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? பயப்படாதீங்க தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இன்னைக்கு உங்க அண்ணனை பத்தி திரும்பவும் ஸ்வேதா கிட்ட பேசணும். ஸ்வேதா ஒரு நாள் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அது வரைக்கும் நான் ஆந்திராலேயே இருந்துட்டு வரேன்னு சொன்னா, அதான் ஆந்திராலேயே விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமா கௌதம், என்ன இப்படி சொல்றீங்க?
நான் இன்னைக்கு ஸ்வேதா வந்துருவாங்க. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க அவங்க சம்மதம் சொல்லிடுவாங்க. வீட்ல பேசி அண்ணனுக்கும் ஸ்வேதாவுக்கும் சீக்கிரம் மேரேஜ் முடிச்சிடலாம்னு நினைச்சா, ஆனா இப்போ ஸ்வேதா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஸ்வேதா, ஐ லவ் யூ ஸ்வேதா. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா ஸ்வேதா ஒத்துப்பா. ஆமா. ஸ்வேதா ஒத்துக்கணும். எங்க அண்ணனை பாருங்க, ஸ்வேதா போட்டோவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு என் அண்ணன் ஸ்வேதாவை லவ் பண்றான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா என் அண்ணன் என்ன ஆவான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒன்னும் ஆகாது கௌதம், நீ கவலைப்படாம போ. ஸ்வேதா நல்ல முடிவை தான் சொல்லுவா. எப்படியாச்சும் நாளைக்கே ஸ்வேதாவை வர வைங்க. எங்க வீட்ல வேற கண்டிப்பா சொல்லி ஆகணும். இல்லைன்னா எங்க அண்ணன் நாளைக்கு ஸ்வேதாவை பார்க்காம இருந்தான்னா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிடுவான். அப்புறம் அவன் இங்கே ஸ்வேதாவை தேடி வந்துருவான். அப்புறம் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி. ஸ்வேதா நாளைக்கு கண்டிப்பா வந்துருவா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மை ஹார்ட் டச்சிங் ஸ்வேதா. மேடி, மேடி இங்க வா. மேடி வா போலாம். ஸ்வேதா, அதான் ஸ்வேதா உன் கூடவே இருக்காங்கல்ல. எஸ், ஸ்வேதா வித் மீ. சரி வா மேடி, நம்ம கிளம்பலாம். மோனிகா, நாங்க போயிட்டு வரோம். வரோம் ஆண்டி. வா, பார்த்து மெதுவா. அம்மா, இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு ஸ்வேதா எங்கன்னு திரும்பி வந்து கௌதம் கேட்டா என்னன்னு சொல்லிமா சமாளிக்கிறது? அதான் பூமிகா, எனக்கும் தெரியல. ஸ்வேதா, ஸ்வேதா. ஐயோ, ஒரு தொல்லை இப்பதான் போச்சு, அதுக்குள்ள அடுத்த தொல்லை வந்துருச்சுடி. ஏம்மா ஸ்வேதா. எதுக்கு இப்ப நீங்க ஸ்வேதாவை தேடுறீங்க? நான் எதுக்கோ தேடுறேன். இப்ப எங்க அவ? என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஸ்வேதா எங்க? ஸ்வேதா வேலையை முடிச்சிட்டு இன்னும் வீட்டுக்கு வரல மாமா. மணி 10க்கு மேல ஆச்சு. ஸ்வேதா இன்னும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலையா? அது நைட் ஷிஃப்ட் மாமா. என்ன பேசுற நீ? நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். ஸ்வேதா வேலை பாக்குற கடையை சாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா நைட் ஷிஃப்ட்னு சொல்ற? நைட் ஷிஃப்ட்னா கடையில தான் வேலை இருக்குமா? குடோன்ல வேலை இருக்க கூடாதா? ஸ்வேதா குடோன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குடோன்லயா? நான் ஸ்வேதாக்கு கால் பண்ணி பேசுறேன். ஏங்க, வேலை செய்யற பொண்ண ஏங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? போன்லாம் பண்ணாதீங்க. ஸ்வேதா என் பேத்தி. அவ பத்திரமா இருக்காளா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க சும்மா இருங்க. முடியாது. இந்த மனுஷன் கேட்க மாட்டாரு போல இருக்கே. ஓ, என்ன பண்ண போறோமோ? என்ன ஸ்வேதா போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது? ஸ்வேதா போன் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க. விடுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என் பேத்தி என்ன பண்ணீங்க? சொல்லுங்கங்கறல. ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் முதல்ல போலீஸ்க்கு போன் பண்றேன்.